السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்கும் ரமலான் மாதத்தில் 2வது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்று ஹூது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆது கூட்டத்தாருக்கு கூறிய அறிவுரையை நாம் கண்டு வருகிறோம். அதுல நேற்று நம்ம பேசிட்டு இருக்கச்சுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம சொன்னோம். சொல்லிட்டு இருக்கச்சுல அத ஆதாரமற்ற செய்தியை சொன்னோம். ஆதாரமானது என்னங்கிறதை அதுல சொல்லாம வேற அடுத்த நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம். ஒரு 4-5 செய்தியை சொன்னோம். அதாவது ஜித்தாலை இறங்கினார்கள். ஜித்துன்னா பாட்டி, மூதாதைய தாய்ங்கிறது. 2வது மஸ்கட்டு, அதுவும் தூக்கி எறியப்பட்டார்கள் அப்படிங்கிறது சகத்தை, அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். 2வது இலங்கை, ஆதம் மலை அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இப்படி இங்கெல்லாம் இன்னும் நிறைய இடங்களும் சொல்றாங்க. அப்போ சரியானது எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிடணும்ல. அதை சுருக்கமா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபலுல் ரஹ்மா, ஜபலுல் நூர் குரான் இறங்கினது. ஹீரா மலைகளுக்கு அரபு நாடுகள்ல பல நாடுகளில் பேர் வைப்பாங்க. வஹதான் அப்படிலாம் பேர் இருக்கு, நிறைய பேர்கள் இருக்கு. அதுல ஒரு இந்த பேர் இறங்கினதால ரஹமத்துக்குரிய மலை என்று சொல்லி அங்க ஜியாரத்து போகும்போது அங்க கூட்டு போய் அதையும் காட்டுவாங்க. அப்போ அது அந்த இடத்துலதான் 2 பேரும் சந்திச்சாங்கன்னு சொல்லச்சிலே ராங்கு, சந்திச்சாங்கன்னா ராங்கு வருது பாருங்க. இவர் தனி, அவங்க தனியா பிரிச்சுட்டாங்களாம். இவர் தேடி கரெக்டா சந்திச்சார். ஏன்னா வரலாற்றை படிக்கும் பொழுது இஸ்லாம் சம்பந்தமான வரலாறுங்கிறது ஒரு வகை, பொதுவா உலக விஷயங்கள் இருக்கும், அது ஒரு தனியான வகை. அப்ப இது நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால சில விஷயங்களை பிரித்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கிற மாதிரி எது சரிங்கிறதை அறிந்து கொள்ளுங்கிறதுக்காக ஒரு சுருக்கமானது. அப்ப அதுல ஒரு இடிக்குதா, அப்ப 2 பேரும் ஒன்னாதான் இறக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப எது சரியானது அப்படின்னு கேட்டோம்னா, அதுல ஒரு வசனத்தை அல்லாஹ் ஆல இம்ரான்ல சொல்றான். இது ஒரு ஆதாரம். இன்ன அவ்வள பைத்த உதியலின் நாசி, மனித குலத்திற்காக முதல் அமைக்கப்பட்ட ஆலயம். லில்லதி பக்கத்த முபாரக்கன் வஹுதலில் ஆலமீன், அகிலத்தோரு இரட்சகனுக்காக பாக்கியமிக்க ஆலயம். முதல் மக்கா ஹரம் இருக்குல்ல, அதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப முதல் மனிதர் கட்டியிருப்பாங்க. ஆனா சந்தித்தது அங்கதான் இறங்கியிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை வைப்பதுதான் வரலாற்றுல சிறந்ததாகும். ஆனா அல்லாஹ் நேரடியா திட்டவட்டமா அங்கதான் இறங்கினாங்க கரெக்டா அப்படிங்கிறது பர்டிகுலரா என்னது கிடையாது. அது 2 பேரும் அங்கை சந்தித்தார்கள், இறங்கினார்கள், 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப மற்றதெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன சேர்ந்துக்கிறணும், இந்த செய்தியை நம்ம நம்பகமா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வரலாற்றை பற்றி அறிகிறது மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை. வரலாறை எப்படி அறியணும் என்பது ஒரு நோக்கம் தானே. எப்படி நம்பணும், அதை எப்படி பிரித்து எடுத்துக்கொள்ளணும் என்பதையும் என்ன செய்யணும், சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது இடையில என்ன செய்வோம், சில நியூஸுகள் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற வேதங்கள்ல எப்படி கப்சா பண்ணியிருக்காங்க, எப்படி கதை அடிச்சிருக்காங்கிறதையும் இடையில என்ன செய்யணும், அதையும் நம்ம தெரிந்துக்கிறணும். சில உண்மையான வரலாற்று செய்திகள் இருக்கும், அதையும் நம்ம என்ன செய்யலாம், இதை இந்த அத்தியாயங்களை நம்ம சொல்லி கொண்டு போகும் பொழுதே நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம நேற்று விட்ட இடத்துக்கு வந்துடலாம். அப்போ முன்னோர்களை எப்படி கண்டோமோ அந்த இடத்த விட்டு நாங்க வரமாட்டோம் என்று ஆது கூட்டத்தார் கூறினார்கள். அதுலதான் நம்ம நேற்று விட்டோம். அந்த வசனத்துல 7:70 ஆராப் சூறால முன்னோர்களை எப்படி பார்த்தோமோ அதைத்தான் செய்வோம். அப்போ ஆதுங்கிறது எப்படி, இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நூஹ் நபிக்கு அப்புறம் வந்தது, அதுக்கப்புறம் அது சமூது, அப்புறம் தான் இப்ராஹிம் நபி. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ராஹிம் நபிக்கும் ஆதுக்கும் இடையில யார் வந்தாங்க, இந்த சமூகம் என்ன செய்வான், இணைத்து சொல்லுவான். 2 பேரும் யார ஒரே கேட்டகரியில உள்ளவங்க, ஒரே குணாதிசயம்,
ஒரே அட்டுழியம் பண்ண கூட்டத்துல ரெண்டு பேரும் சின்ன வித்தியாசம் இருந்தாலும் இந்த உடல் இதெல்லாம் ஒரே வலிமை உள்ளவங்க தான். ஆனா ரெண்டும் வெவ்வேறு காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன பதில் என்னது? முன்னோர்களை எதுல கண்டோமோ அதை தான் நாங்க செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்று அன்தும் ஆபாவுக்கும் நஸ்ஸல் அல்லாஹு பிஹா மின் சுல்தானி, உங்கள் மீது என்ன ஆகி போச்சு? கோபமும் வேதனையும் உறுதியாகிவிட்டது. கண்டிப்பா அல்லாஹ் நஸ்ஸல் அல்லாஹ் இறக்க போறான். நீங்க இதை தானே சொல்றீங்க, ஒரு வேதனை உங்களுக்கு வரப்போகிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க கன்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு உறுதியாகி விட்டது. எதனால் உறுதியாகி விட்டது என்றால், நீங்கள் கற்பனை பாத்திரங்களை வணங்குகிறீர்கள். இந்த சிலை வணக்கங்கள் இல்லாதான் செய்யறாங்க. அதான முக்கியமான ஒண்ணு. அது போக இன்னும் வரவு மீறுவாங்க. அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அது போக சில காரணங்களையும் அல்லாஹ் சுட்டி காட்டுவான் அந்த வசனத்துல. அடுத்தடுத்து அதை பார்ப்போம். அப்ப என்ன மாதிரி சொல்லப்படுதுன்னா, நீ கற்பனை பாத்திரங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள், தர்க்கம் புரிகிறீர்கள், அதனால உங்களுக்கு வேதனை உறுதியாகி விட்டது. ஃபந்துரு, உங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துரும், ரெடியா இருக்குது. இன்னி மாக்கும் மினல் முந்தரீன், அதாவது நீங்களும் எதிர்பாருங்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் என்று தூதர் சொல்றாங்க. யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நல்ல வெயிட் பண்ணு, ரெடியா இருக்குது, உனக்கு வேதனை வந்துரும் என்று அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு வேதனை வருகிறது. வேதனையை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா எல்லாம் சொல்லுவான். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, வேதனை வந்துட்டு 7:72 7:71 72ல ஃபன்சைனாஹு வல்லதி மாஹு பி ரஹ்மத்தில் மின்னா, அல்லாஹ்வின் அருளால் நல்ல மக்களை, நம்பிக்கை கொண்ட மக்களை நாம் காப்பாற்றினோம். வகதானா வபரில் அல்லதி கذبوا பிஆயாத்தினா வமா கானு முஃமினீன், நம்பிக்கை கொண்டவரை நாம் காப்பாற்றினோம். அவர் வசனங்களை கெட்டவர்கள் பொய்ப்பித்தார்கள், அவர்களை நம்ம என்ன செய்யணும்? கருவறுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்ல மக்கள் அல்லாஹ் காப்பாத்திடுவான்ல, நம்பிக்கை கொண்ட மக்களை அதை ஃபில்டர் பண்ணி என்ன செய்யறான்? காப்பாத்துறான், இவங்களை அழிக்கிறான். அப்ப இவர்கள் வேற என்னென்ன செய்தார்கள் அடுத்து விளக்கப்படுது. வா இலா ஆதின் அஹாஹும் ஹூதன், ஹூது நபியை ஆதிட்ட நம்ம என்ன செய்தோம்? அறிவுரை சொல்ல அனுப்பினோம். கால யா கௌமி ஊபுதுல்லாஹு மாலக்கும் மினா இலாஹின், அல்லாஹ்வை தவிர நீங்க வேற யாரையும் வணங்குறீங்க, வணங்காதீர்கள். இன் குன்தும் அலா முஃப்திரீன், நீங்கள் கற்பனையே செய்கிறீர்கள், கற்பனையை விட்டு வெளியே வாங்க. யா கௌமி அஸ்ஸலக்கும், இதான் முக்கியமான செய்தி. அதாவது அல்லாஹ்வை தவிர வணங்குறீங்க, நான் உங்கள்ட்ட சத்திய பிரச்சாரம் பண்றேன். ஆனா இந்த சத்திய பிரச்சாரம் பண்றதுக்கு ஹூத் நபி என்ன சொல்றாங்க? இதே வசனத்தை நிறைய தூதர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன மாதிரி சொல்கிறார்கள் என்றால், யா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்களிடம் இதனால் நான் எந்த ஒரு பிரதிபலனையும் கூலியையும் கேட்கவில்லை. ஏதாவது அஜ்ரு கேட்கிறேனா? நான் இந்த சத்தியத்தை சொல்ல வரைச்ச கைமடக்கு கேட்கிறேனா? ஏதாவது உண்டியல்ல போட்டு போங்க, மந்திரத்தை பாத்தியா ஓதனோன்னு இங்க ஏதாவது போட்டு போங்கிறானா? எதுவும் உங்கள்கிட்ட நான் கேட்கலையே. சத்தியத்தை சொல்வதனால உங்கள்கிட்ட என்ன பிரதிபலனை நான் எதிர்பார்க்கலையே. ஒவ்வொரு பாத்தியாவுக்கு ஒவ்வொரு பைசா போடு அப்படிங்கிறோமா? ஒரு கைத்த கட்டினா துட்டு அப்படிங்கிறோமா சத்தியத்தை சொல்வதற்கு? அவன் மந்திரம் போடுறவன் நீயே பைசா மந்திரம் போட்டு வாங்கிக்கலாமா? உங்கள்கிட்ட நான் சத்தியத்தை சொல்லிட்டு அடியில வாங்குறேன், அடி வாங்கி சத்தியத்துல உறுதியா இருக்கிறதுக்கு அவசியமா? அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா சத்தியம் உறுதியா நிற்போம். எவ்வளவுதான் நம்ம சங்கடம் கொடுத்தாலும் உறுதியா நிற்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இது ஆத்மார்க் முத்திர குத்தப்பட்ட சத்தியம், அல்லாஹ்வின் மார்க்கம். தூதருக்கு நம்ம பயங்கரமா இருக்கு, நம்மளை விட 100 மடங்கு இருக்குங்களா? சாதாரண மனுஷனுக்காவது ஒரு 99-90% வந்துடும். அவங்க தான் நேரடியாக அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்களே. அப்போ என்ன மாதிரி நிலையில இருக்கிறாங்க? உங்ககிட்ட நான் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி, என்னுடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஃபதரனி அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு அக்கல் மூளை இல்லையா? கொஞ்சம் இவ்வளவு தூரம் விளக்கி சொல்றேன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு அறிவு இல்லையா என்று அந்த ஆது கூட்டத்தார் ஹூத் நபி இதை கூறுகிறார்கள். அதுக்கு மறுபடி விளக்குறாங்க. இன்னி தவக்கல் து அலல்லாஹி ரப்பி ரப்பிக் ரப்பி வ ரப்புக்கும், உங்கள் இறைவனும் என்னுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி விடுங்கள். மாமின் தாபத்தி இல்லாஹு வாஜிதுன், எல்லாருடைய குடுமியும் முன்னெற்றி குடுமி அல்லாஹ்வின் கைப்பிடியில் இருக்கிறது. இது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு வசனம். எப்படி கேட்டா, எல்லா பிடியும் என்கிட்ட இருக்கு. இதுக்கு பல விதமா தப்சீர் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு என்ன மாதிரி கொடுக்குறாங்க என்றால், மொத்த பிடியும் அல்லாட்ட தானே இருக்கு. இது ஒரு தப்சீர். நெற்றின்னு சொன்னா நெற்றியில குற்றம் இழைக்கக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய அதிகமான மரபணுவுகள் இருக்கிறதாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு. ஆனா தப்சீர்ல என்ன கொடுக்குறாங்கன்னா, அரபி மொழியில குடுமி என்கிட்ட இருக்கு. நீ செத்தாலும் என்கிட்ட தான் வரப்போற. உயிரோட லேட்டா தாமதமா செத்தாலும் என்கிட்ட தான் நீ வரப்போற. நீ எங்க பேருவ? அப்ப உன்னுடைய குடுமி என்னிடம் இருக்குது. பின் நாசியா, உன் முன் குடுமி முன்னெற்றியுடைய பிடி
இறைவனிடம் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீன், என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான், நேர்வழி காட்டக்கூடியவன் அப்படின்னு ஹூத் நபி என்ன செய்யறாங்க, ஆதுகிட்ட எச்சரிக்கிறாங்க. உன் குடும்பியெல்லாம் அல்லாட்ட இருக்கு, நீ இப்படியே வந்து விதண்டாவாதம் பேசாத, வேதனை வந்துவிடும், இதே பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, உங்களுக்காக நான் இதை சொல்லிவிட்டேன், நீங்கள் புறக்கணித்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், எஸ் தஹ்லிஃபு ரப்பி கௌமன் கைருக்கும், வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்துருவான் அழிச்சு. எச்சரிக்கையாக இருங்கள். வலா ததுர்ரும் நாகு செய்யா, அதனால அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது. நீங்க அல்லாஹ்க்கு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய சக்தியும் வலிமையும் தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீல், அவன் அனைத்தையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு அப்படி வரிக்கு வரி விளக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, அதுவே நீ எப்படிப்பட்ட ஆதுடைய அடுத்த அவனுடைய குண அதிசயத்தை ஒன்ன வந்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. அதாவது கெட்ட குணங்கள்ல இறை மறுப்பு ஒரு கெட்ட குணம், அந்த ஒண்ணு மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இருக்கும்ல, ஃபிரௌன்ட்ட இருந்த மாதிரி நான் தான் அல்லாங்குவான், அது போக மக்களை சித்திரவதைப்படுத்துவான், கொடுங்கோல் ஆட்சி புரியுவான், யாரையும் மதிக்க மாட்டான், ஒரே ஒண்ணுக்காண்டி அழிக்கிற தன்மை அல்லாஹ்வுடைய இதுல கிடையாதுல்ல. அடுத்து சொல்றான், ஆது எப்படிப்பட்டவன் தெரியுமா, வதில்க ஆதுன் ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம் வஅஸவ் ருசுலுஹு வத்தபவு, அவன் எதை பின்பற்றினான் என்றால், அவன் பின்பற்றக்கூடிய சான்றுகள் என்ன தெரியுமா, நல்ல சான்றுகள் அனைத்தையும் நிராகரித்து விட்டு ருசுலுஹு தூதர்மார்கள் கொண்டு வரக்கூடியதெல்லாம் நிராகரிச்சிருவான். நிராகரிச்சுட்டு என்ன செய்வான், அம்ரி குல்லி ஜப்பாரின் அனீத், கொடுங்கோலனுடைய செயல் எல்லாம் அவனிடம் இருந்தது. கொடுங்கோல்காரன் எப்படி இருப்பான், அவனுடைய நடவடிக்கை ஜப்பாருன் உள்ள அனீத், கொடுங்கோலன் பிடிவாதக்காரன் அனீத், அப்படிப்பட்டவனுடைய செயல் ஆதியிடம் இருந்தது. எது சொன்னாலும் கேட்க மாட்டான், ஓயான்றுவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயலை அல்லாஹ் சொல்றான். கொடுங்கோவல்காரன் என்னென்ன இருந்ததோ அனைத்தையும் அவன் பின்பற்றினான். அதனால்தான் என்ன ஆகுது, அவனுக்கு அவன் அழிவுக்கு இந்த அழிவை அவன் அவன் அனுபவித்தான். வத்தபவு ஃபி ஹாதிஹி துனியா, அவனுக்கு இந்த உலகத்துல என்ன ஆச்சு, யௌமல் கியாமா, அவனுக்கு இந்த உலகத்திலே அவனுக்கு இழிவு உறுதியாச்சு. கியாமனால் அத மறுமையிலேயே அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அலா இன் ஆதுன் கஃபரு பி ரப்பிஹிம் அலா அபுது லி இபாதியா கௌமி ஹூதன், ஹூத் நபி எவ்வளவோ சொல்கிறார்கள், என்ன சொல்ல, கவனத்துல கொள்க, ஆதுவே நீ இறைவனை மறுக்காத, அலா அலா 2 தடவை, ஆதுவே அல்லாஹ்வை மறுத்து விடாத என்று அடுத்தடுத்து கூறுகிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஓடிப்போ நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், பைதுன் அருளும் கிருபையும் ஆது சமுதாயத்துக்கு நெடு தூரமாக இருக்கிறது. பைதுன் கிட்ட இல்ல, அவன் தூரமா போயிட்டான், அழிவு உறுதியாயிட்டு என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். அது போக என்ன தெரியுமா, இது ஒரு முக்கியமான வசனம். அவன்கிட்ட என்ன மாதிரி இருக்குன்னா, ஃபஅம்மா ஆதுன் வஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி, பூமியில் அவன் எந்த அளவுக்கு இருந்தான் என்றால் கட்டும் அகம்பாவம் பிடிக்கக்கூடியவனாக இருந்தான். தக்கபரு பெருமைக்காரனாகவும் ஆணவக்காரனாகவும் இருந்தான். ஆணவம் பிடிக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சைத்தானே ஆணவம் பிடித்தனால அதை தூக்கி வெளியே போட்டான். அப்போ கடுமையான ஆணவம் பிடித்தவனாக இருந்தான். ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி, நியாயமின்றி ஆணவம் பிடிப்பான் எடுத்ததுக்கெல்லாம். வகாலு மன் அஸத்து மின்னா குவா, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் கடும் வலிமை மிக்கவனாக இருந்தான். வலிமையும் இருந்தான், இந்த ஒரு தெனாவட்டும் அதிகமான திமிரும் அவனிடம் இருந்தது. அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், அவன் அறியவில்லையா, யரவு அன்னல்லாஹ் அல்லது ஹலககும் ஹுவ சத்து மின்ஹும் குவா, அல்லாஹ் உன்னை படைத்தானே அவன் இதைவிட வலிமையான அல்லவா, உன்னைய படைத்த நான் வலிமையா இருக்கிறேன், அதுக்கு நீ அஞ்ச வேண்டாமா, அதை விட நான் வலிமையானவன் என்று அல்லாஹ் சொல்றான். கானு பி ஆயாத்தினா யஜ்ஹதூன், அவன் சான்றுகளை மறுக்கக்கூடியவனாகவே இருந்தான் என்று சொல்றான். அப்ப அவனுக்கு எந்த மாதிரி இருக்குது எண்ணம், எதை கொடுத்தான், ஆணவக்காரனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. அவன் ஆணவம் தான் அவனுக்கு ஓங்கி நிற்கும். அப்போ ஒரு ஆணவத்துல அல்லாவுக்கும் கட்டுப்படவில்லை என்றால் ஆணவத்தின் உச்சம் தானே. ஆணவத்துல வகை இருக்கு, அல்லாவுக்கு கட்டுப்பட்டுருவான், வெளியே கொஞ்சம் பெருமைக்காரனா இருப்பான், இவன் எதுக்குமே கட்டுப்பட மாட்டிருக்கேன்னு. ஆணவத்துல 2 வகை இருக்கும்ல, ஒருத்தவன் கொஞ்சமா போடுவான், ஒருத்தவன் தலகால் தெரியாம இருப்பான். ஆமா, ஆணவம் சுத்தமா இருக்கக்கூடாது,
மிஸ்கால மித கர்ரத்தின் அணுவளவு பெருமை இருந்தாலும் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். லா யதுகுலு ஜன்னா, அது தனி விஷயம். ஆனாலும் அதுல கொஞ்சம் வகையை பிரிக்கலாம்ல. இவனுக்கு ஒண்ணு ஃபுல்லா ஆணவமே இவனுடைய மொத்த கொள்கை கோட்பாடு. பிறோன் மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது வேற கொடுங்கோலனுடைய ஆட்சி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால என்ன செய்யறான், இவனுக்கு வந்து அழிவு உறுதியாயிட்டு. ஃபர்சல்னா அலைஹிம் ரீகன், இவனுக்கு ஒரு காற்றை அனுப்பினோம். வஸ்ஸர்ஸரின் ஃபி ஐயாமில் தஅஸிரத்தின் லினுதீனகஹும், அது அந்த காற்று வந்து எப்படிப்பட்ட காற்றுங்கிறது வேற இடத்துல வருது. இதுல காற்றை அனுப்பினோம். ரீகன் அது வந்து ஒரு கொடிய காற்று. ஃபி ஐயாமின் நஐசியாத்து, அது ஒரு கெட்ட காற்று. கெட்ட நாள் அவனுக்கு வருது. அதாபல் ஹிசியுன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு அவமானம் உறுதியாகிவிட்டது. ஹிசியுன் ஃபித் துன்யா, அவமானம் அசிங்கம் இந்த உலகத்தில் ஆகிவிட்டது. ஃபில் அதாபல் ஆகிரதி உஹ்ரா, மறுமையிலும் அவனுக்கு வகும் லா யன்சுரூன், அவனுக்கு உதவி செய்யப்படாது. உதவி செய்யறதுக்கு யாரு கிடையாது, யாருமே கிடையாது அவனுக்கு. இந்த மாதிரி ஆளுகள் என்ன மாதிரி அல்லாஹ் செய்யறான் என்றால் அவமானத்தையும் கொடுத்துருவான். அப்படித்தானே அடிபட்டு கடைசியில கிடந்தானுவோ ஒரு காற்றை அனுப்புறேன் அப்படிங்கிறான். அந்த காற்று என்ன ஏதுங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்வான் வரக்கூடிய. அடுத்து என்னன்னு பாருங்க, அழிவாகி போச்சு. அழிவு எத்தனை நாள் நடந்தது, என்ன நடந்துங்கிறத நம்ம அவனுடைய அந்த வறட்சியில அந்த வசனங்கள் சேர்ந்து வந்துடும். அவனுடைய அந்த இடப்பட்ட காலங்களை எப்படி உரையாடுறாங்கிறத பாருங்க. அதாவது அவலம் யாத்திகும் நபவுல்லதீன மின் கபலிக்கும் கௌமு நூஹின் வ ஆதின் வ சமூதின். நூஹுக்கு அப்புறம் ஆது, ஆதுக்கு அப்புறம் சமூது. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், வல்லதீன மின் பாதிகும் லா யஅலமுஹுல்லாஹு இல்லா ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத். இதான் முக்கியமான ஒன்று. தூதர்மார்கள் இவர்களோடு வரும்பொழுது பையினாத், தெளிவான சான்றை கொண்டு வருவார்கள். தெளிவான சான்று இல்லாம பேச மாட்டாங்க. சும்மா சாதாரணமாக பேசுறதா, எல்லாமே சான்று. எப்படி ஈசா நபி காட்டுறாங்களோ, எப்படி மூசா நபி கைத்தறிய போட்டாங்களோ, பாக்கெட்ல இருந்து கையை எடுத்தனா வெளில அப்படி ஜம் அப்படி பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி எல்லாரும் சான்றோட வந்தாங்க. சான்றோட வந்தவங்களை வந்து ஒருத்தவன் புறக்கணிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இதா இருப்பாங்க, ஆணவம் பிடித்தவனாக இருப்பாங்க. அப்போ அல்லாவை நம்ப கூடாதுங்கிறது ஆணவம் வந்துட்டாலே அவன் எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், தலையில அவனுக்கு ஏறாது. அந்த அளவுக்கு கயவர்களுக்கு அந்த ஆணவம் கூடிக்கிட்டே போகும். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன வந்திருக்கோம், சான்றை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் எப்படி தருமா நடப்பாராம், அந்த எதிராளிகள் நடக்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க, படம் பிடிச்ச மாதிரி காட்டுறான். ஃபரத்து ஐதீகும் ஃபி அஃப்வாஃபியும் வகாலு, அந்த வகாலு இன்னா கஃபர்னா, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாயை கையை கொண்டு வாயை மூடிக்கொள். வாயை பத்திட்டு போன அர்த்தம். வாயை கொண்டு கையை மூடிக்கொண்டு ஒரு வேலையை பார்த்துட்டு போ, வாயை மூடிட்டு போ அப்படிங்குவோம்ல. அது அதுல இந்த மாதிரி சொல்லப்படுது இலக்கிய நிலையில. கண்ணியமான வாயை வந்து கையை வைத்து வாயை மூடிக்கொள். பி ஐதீகம், உன் கைகளை எடுத்து, பி அஃப்வாஹிஹிம், அவர்கள் வகாலு இன்னா கஃபர்னா, அவர்கள் கூறுவார்கள் வாயை மூடி கொண்டு போ. இப்படி கேவலப்படுது. வாயை மூடிட்டு போ, என்ன பேசிக்கிட்டே இருக்கிற, என்ன பெரிய விஷயமா? பேசுறது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா, அல்லாஹ்வுடைய சான்று அல்லவா? அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி கட்டும் சொல்லால என்ன செய்யறானுவோ பேசுவானுவோ. விமா அர்சல் தும்பிகி வ இன்னா லஃபி ஷக்கின் மிம்மா ததுஊன இலைஹி முரீத், அவர்கள் கடும் சந்தேகத்திலே இருந்தார்கள் என்று, பலமான சந்தேகத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சந்தேகம் தான் அவனுடைய ஃபுல்லா கூற்று, ஒரே டவுட் தான். அப்ப தூதர்மார்கள் என்ன செய்தாங்க, வரும்பொழுதுதான் இந்த கூத்து தான். இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு தூதர் வந்தாங்கன்னு வைங்க, நபிகள் நாயகம் இது அது இறுதி பெறாம ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு தூதர் வந்தாங்கன்னா அழிவு உறுதி, அழிக்க வேண்டியதான். ஏன்னா இப்பவும் என்ன செய்வாங்க, நம்ப மாட்டாங்க. இது ஏதோ ஏஐல நடக்குது போல இருக்கு, நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் விஷயத்தை, கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் வந்து ஒரு பிற்போக்கான செயலையும் இது என்ன சூனியமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப அதனாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னா அர்சல்னாக்கு ரஹ்மத்துலில் ஆலமீன், இவர் ரஹ்மத்தாக அருட்படையாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அருட்படை ஏன்னு சொல்றான்னா அதோட முற்றுப்புள்ளி வச்சாச்சு. தூதர் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அழிவு உறுதியாயிரும். எல்லாரும் நிறைய மக்கள் சாவ வேண்டியதுதான். அல்லாஹ் வந்து இரக்கம் உள்ளவன் அல்லவா, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். தூதரை அனுப்பி தூதருடைய லிஸ்ட் அது முடிஞ்சாதான் ரஹ்மத்தே, வந்தாங்கன்னா அழிவு உறுதி. அவங்க கடைசி கட்டத்துல கையேந்திருவாங்க. அது இல்லாம வந்து அல்லாவின் பெயரை சொல்லும் போது கிண்டல் நக்கல்
நையாண்டி இதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஏன்னா ஐ விக்னஸ் கிடையாது இல்ல, எதையாவது கேட்பாங்க கொடுப்போம், அதை அவன் நம்ப மாட்டான், அதுலயும் கிண்டல் பண்ணுவான். அப்போ அது வந்து அந்த அழிவில் போய் முடிந்து விடும். அப்படித்தானே பண்றாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கறதுல மூசா மூசா நபி சொல்லும் பொழுது காரணம் என்ன சொல்லுவான், நீ ஒரு ஒரு ஏணியை தயார் பண்ணு, ஒரு சில்லம் ஒரு ஏணியை தயார் பண்ணு, அதுல ஏறி பாக்குறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆணவ சொல்லு தானே. அவர் எவ்வளவு அற்புதத்தை போடுகிறார், ஆனால் என்ன செய்ய மாட்டான், கடைசி கடல்ல சாவச்சல தான் நம்புறான். அப்போ அல்லாஹ் பத்தி சொல்லும் போது கைகளை கொண்டு வாயை மூடிவிட்டு என்னது இடத்த காலி பண்ணு என்று அவர்கள் கூறினார்கள். வசக்கின் மிம்மா ததுவுனா, அவர்கள் சந்தேகத்தில் இருந்தார்கள். இலேஹி முரீப், பலமான சந்தேகத்தில் இருந்தார்கள். ஒரே அந்த சந்தேக கூற்றில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் இவர்களுடைய இதை சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்க, அன்னஹு அஹ்லகு ஆதன் இலைலா, அந்த ஆது மற்றும் சமுதாயத்துடைய இதை என்ன தெரியுமா, அவன் அழித்தான். எதற்கு அழித்தான்? சமூத விட்டுருங்க. ஃபமா அபுகா வகௌமு நூஹு மின் கப்லு இன்னஹும் கானு அதுலமு அதுகா, அவர்கள் பெரும் அநியாயம் செய்தார்கள். அதுலம், அவர்களுடைய அநியாயம் என்னன்னு கேட்டா பெரும் அநியாயம். அதனால் அவர்களை என்ன செய்ய வரம்பும் மீறிவிட்டார்கள். அதுகா, அதனால் அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஆது சமுதாயத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். அப்ப எத்தனை நாள் காற்றை வைத்து அழித்தான், ஒரு நாள் அழிக்கல. இவனை கொஞ்சம் ஸ்பெஷலா அழிச்சிருக்கான். சில பேருக்கு ஒரே அடியில் அழிச்சிருவான், இவங்களுக்கு சில நாட்களை வைத்து என்ன செய்திருக்கான், அழித்திருக்கிறான். அழித்த தடயங்களை என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றியுடைய விஷயங்களை என்ன செய்யலாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காணலாம். இஸ்லாம்.